வீரா சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வள்ளி அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் ராமச்சந்திரன் கிட்ட சொல்ல, அதை கேட்டு ராமச்சந்திரன் கண்டிப்பாக அவங்களா இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க, நீ அவங்க ஈகோவை தூண்டி விடுற மாதிரி ஏதாவது பேசியிருப்பேன், அதனால தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, அந்த பொண்ணு வீரா சவால் விட்டா மாதிரி அவங்க அக்கா கல்யாணத்தை நடத்த தான் போகிறேன், நீ பார்க்க தான் போகிறேன். ஏழைங்களோட வைராகியத்துக்கு முன்னாடி நம்ம பணம்லாம் ஒன்றுமே கிடையாது, அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ ராகவனும் கார்த்திக்கும் வள்ளியை வந்து திட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. மாறன் வள்ளிக்கிட்ட நீயும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னென்னவோ பிளான் பண்ணுற, எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் வந்து வள்ளி மேலே கோச்சிக்கிட்டு சாப்பிடாம இருப்பாங்க. வள்ளி வந்து ராமச்சந்திரனை எப்படியோ வந்து சமாதானப்படுத்தி சாப்பிட கூட்டிகிட்டு வராங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து ராகவனும் கார்த்திக்கும் இருப்பாங்க. இப்போ ராமச்சந்திரன் கார்த்திக்கிட்ட குடோனுக்கு அட்வான்ஸ் கொடுக்க சொன்னனே கொடுத்தையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு இல்லைப்பா, அதை நான் மாறன் கிட்ட தான் கொடுத்தேன், அவன் கொடுத்தானா என்னன்னு தெரியல அப்படின்னு மாறனை கூப்பிட்டு கேட்குறாங்க. என்னடா அந்த அட்வான்ஸை கொடுத்தியா அப்படின்னு கேட்க, மாறன் வந்துட்டு இல்லை நான் கொடுக்கல, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்க மாறன் எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. இதனால் ராமச்சந்திரன் ரொம்ப கோவப்பட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. உடனே ராகவனும் கார்த்திக்கும் தனியாக வந்து மாறன் கிட்ட வந்து கேட்குறாங்க, டே மாறா ஏன்டா இப்படி பண்ணுற, நீ என்னதான் ஆச்சு, எதுக்காக நீ அந்த அட்வான்ஸை கொடுக்கல சொல்லு அப்படின்னு கேட்க, அப்போ மாறன் வந்துட்டு சொல்கிறாங்க, அந்த இடத்த பற்றி விசாரித்தேன், அது புறம்போக்கு இடமா, அந்த புறம்போக்கு இடத்துக்கு போய் நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறீங்களே, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த பணத்தை அவங்க கிட்ட எடுத்து நாம் திரும்ப வாங்க முடியுமா, இதெல்லாம் விசாரிக்காமல் நீ பாட்டுக்கு அட்வான்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு கார்த்திக் வந்துட்டு ஏன் நீ இதை அப்பா முன்னாடி சொல்ல வேண்டியது, நான் எதுக்காக நீ அமைதியாக இருந்த அப்படின்னு கேட்க, அதுக்கு மாறன் வந்துட்டு அப்பா முன்னாடி சொல்லியிருந்தா உன்னதான் அவர் தப்பாக நினைப்பார், நீ தான் எதையும் பொறுப்பாக பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லுவார், உனக்கு எதுக்கு கெட்ட பேர், அதனால தான் எப்போவும் நான் தான் அவருக்கு பொல்லாதவன், அதனால் அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கார்த்திக் வந்துட்டு சரி நான் அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ ராகவன் வந்துட்டு மாறன் கிட்ட பேசுகிறாங்க, சரி அதை விடு, இப்போது அத்தை போயிட்டு இந்த மாதிரி அவங்க வீட்டில் போய் பேசிட்டு வந்திருக்காங்களே, பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல, என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்க, அப்போது மாறன் வந்துட்டு டேய் ரொம்ப ஃபீல் பண்ணாத போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ராகவனும் அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா அங்கே வந்து வீட்டில் வீராவோட அம்மா வந்துட்டு வீரா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க, எதுக்காக நீ இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்க, நம்மளால் அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது, தேவையில்லாமல் எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ சவால் விடுற, ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ண முடியும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, அப்போ வீரா வந்துட்டு அம்மா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நாம் பண்ணுவோம், நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு வீரா, நீ பாட்டுக்கு ஏதாவது பேசாத, நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நாம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இல்லைம்மா, நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நான் நல்லா கிராண்டாக பண்ணுவேன், நகையும் அதே மாதிரி போடலாம், கண்டிப்பாக பண்ணலாம், ஏதாவது ஒரு வழி கண்டிப்பாக இருக்கும், இதை பற்றி நீங்கள் இனிமேல் பேச வேண்டாம் அப்படின்னு வீரா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வீராவும் கண்மணியும் வந்து வெளியில் கடைக்காக வந்திருப்பாங்க. அங்கே ஒரு ஜூஸ் கடையில் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போது மாறனும் ராகவனும் வந்து நேராக அங்கே வராங்க. அப்போ ராகவன் மாறன் கிட்ட வந்து கேட்குறாங்க, டேய் எப்படி நான் கரெக்டாக இங்கே கொண்டு வந்து நிறுத்தினேன் அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் ஆள் எங்கே இருக்கோ அங்கே தானே நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்ல, உனக்கு எப்படிட்டா தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மாறன் வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் ஸ்பை வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது, சரி போயிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராகவன் நான் இதை கொடுத்தா வாங்குவாங்களா என்னன்னு தெரியல, பார்க்கலாம் அப்படின்னு இறங்கி போகிறாங்க. அங்கே போயிட்டு வீராக்கிட்டையும் கண்மணிக்கிட்டையும் பேசுகிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் ஜூஸ் குடிச்சிக்கிட்டே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ராகவன் வந்துட்டு அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, வள்ளி பேசின விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. எங்கள் அத்தை அந்த மாதிரி பேசினதுக்கு நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம், ஏற்கனவே எங்களால் தான் உங்களுக்கு நிறைய கஷ்டம், அந்த கஷ்டத்தை சரி பண்ண தான் இந்த கல்யாணமே, ஆனால் இந்த கல்யாணத்துலேயே உங்களுக்கு கஷ்டம்னா அது ரொம்ப எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது, அதனால் இந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க, அப்போ வீரா வந்துட்டு இல்லைங்க வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராகவன் வந்துட்டு ஏன் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க, எடுத்துக்கோங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, வீரா வேண்டவே வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்போ ராகவன் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், ஒரு குடும்பத்துக்கு மூத்த மருமகனாக வந்தால் அந்த வீட்டோட மூத்த பிள்ளை மாதிரின்னு சொல்லுவாங்க, அந்த உரிமையில் தான் இப்போ நான் இந்த பணத்தை கொடுக்குறேன், தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அப்போது வீராவும் கண்மணியும் இல்லைங்க வேண்டாம், ஏற்கனவே உங்கள் அத்தை அந்த மாதிரி பேசிட்டு போயிருக்காங்க, இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா அது எங்களுக்கு தானே அசிங்கம், இல்லை பரவாயில்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராகவன் இல்லை அத்தைக்கு தெரியாமல் நம்ம பார்த்துக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வீரா வந்துட்டு இல்லைங்க பரவாயில்ல தேவையே இல்லை, நாங்களே பார்த்துக்குறோம், நாங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணுவோம், நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க, ஏன் நாங்கள் சரியாக பண்ண மாட்டோம் அப்படின்னு ஏதாவது பயப்படுறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்க, சேச்சே அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் இதை கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி கண்மணியும் வீராவும் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக வேண்டவே வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஒரு
ஒருவேளை உங்களால் மேனேஜ் பண்ண முடியலன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் அங்கேருந்து கிளம்புறாங்க. பின்னாடியே வீராவும் கண்மணியும் வராங்க. கண்மணி வந்துட்டு மாறனை பார்த்த உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. வீரா எப்படியோ சொல்லி கண்மணியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போது ராகவன் வந்துட்டு மாறன் கிட்ட சொல்கிறாங்க, பணத்தை வாங்கலை அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு மாறன் வந்துட்டு அதான் தெரியுமே அப்படின்னு சொல்ல, தெரிஞ்சுக்கிட்டே எதுக்காக கொண்டு போய் கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாறன் வந்துட்டு, இங்கே பாரு, கொடுக்க வேண்டியது உன்னோட கடமை, அதனால தான் உன்னை நான் செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே கடையில் என்ன நடக்குதுன்னா, ஒருத்தவங்க பட்டு சாரி எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போது அங்கே ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் சாப்பிட போயிருப்பாங்க. அப்போது அவங்க என்ன இது ஆள் யாருமே காணுமே, சாரி எடுக்கலான்னு வந்தா அப்படின்னு பார்த்துட்ருக்க வீரா அங்கே வந்து நிற்கிறாங்க. ஏம்மா பட்டு சாரி எடுக்கணும், என்ன இது ஆள் யாரையுமே காணோம் அப்படின்னு கேட்க வீரா ரொம்ப தயங்கிக்கிட்டே வந்து, சரி வாங்க நான் தான் எடுத்து போடுறேன் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு சாரி எடுத்து போட்டுட்ருக்காங்க. ஒரு 2-3 சாரி எடுத்து போடுவாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஏம்மா இது பியூர் பட்டா என்ன அப்படின்னு கேட்க, அப்போது வீரா வந்து அப்படியே முழிக்கிறாங்க. பியூர் பட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பட்டுமா, பியூர் பட்டா என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. வீராக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இதை வந்து மாறன் வந்து பார்த்துட்ருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.